Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் பாராட்டி தந்த இந்த அருமையான நேரத்துக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நாம் இந்த நாளின் தியானத்தை நாம் தியானிப்பதற்கு முன்பதாக, வசனங்களை வாசிப்பதற்கு முன்பதாக ஒரே ஒரு நிமிஷம் நம்மை நாமே ஒப்பு கொடுத்து தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபிக்கலாம். ஜெபித்த பின்பு நாம் வசனங்களை தியானிக்கலாம். நாம் இப்பொழுதும் கூட கண்களை மூடி ஜெபிக்கலாம். மகாபரிசுமுள்ள நல்ல இயேசுவா, ஒரு விசை கூட இந்த அருமையான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரீரி மட்டுமா எங்களை நடத்தி இருக்கிறீர பாமக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட இந்த வேத பகுதியின் நேரத்தை, அப்பா, இந்த வேதத்தை நாங்கள் தியானிக்க இருக்கிற இந்த சமயத்தை கர்த்தரீர் எங்களுக்கு ஆசீர்வதிச்சு தருவீராக. இந்த வீடியோவின் மூலமாய் இந்த வார்த்தைகளை கேட்க காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்க 1000 மடங்கு ஆசீர்வதிங்க. அவர்களோடு கூட கர்த்தர் நீர் இடைப்படுவீராக. ஒரு மனுஷனுடைய வார்த்தை எந்த வகையிலும் யாருக்கும் பிரயோஜனப்படாது. அப்பா, கர்த்தர் நீர் பேசுவீரானால் எங்கள் சூழ்நிலைகள் மாறும். கர்த்தர் ஒரு வார்த்தை எங்களுக்கு அனுப்புவீரானால் அப்பா, எங்கள் சூழ்நிலைகள் அத்தனையும் நன்மையாய் மாறும். அப்பா, கர்த்தர் நீர் எங்களோடு கூட பேசுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில நாங்கள் இன்னும் பலன் கொண்டு உம்முடைய வருகைக்கு எங்களை நாங்களே ஆயத்தப்படுத்திக் கொள்ளவும், அநேகரை ஆயத்தப்படுத்தவும். அப்பா, இந்த வேத நேரத்தை, இந்த ஜெப நேரத்தை, இந்த வேத தியானத்தின் நேரத்தை கர்த்தரீர் எங்களுக்கு ஆசீர்வதிச்சு தருவீராக. எல்லா துதிகன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஏற்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இன்றைய தியான பகுதியை நாம் பார்க்கலாம். ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். For today's meditation, it is from the book of Ruth, chapter 2, verses 12. A very short book which has 4 chapters. A wonderful message for every believer, even in our present life, for today's life. வாசிக்கலாம். ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நான் வாசிக்கிறேன், நீங்கள் கேளுங்கள். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்று போவாஸ் சொல்லுகிறான். I'll read it in English for you. It is from the book of Ruth, chapter 2, verses 12. May the Lord reward you for what you have done. May you have a full reward from the Lord, God of Israel, to whom you have come for protection. யாரையா இது? யாருக்கு சொல்லுகிறார்கள்? என்ன செய்தி இன்றைக்கு? இந்த பகுதி இன்றைக்கு நம்முடைய நிகழ்கால வாழ்க்கைக்கு, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இது எப்படி பிரயோஜனமா இருக்கும் என்று நம் எல்லோரும் அறிந்து கொள்ள ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நல்லா கவனித்து கேளுங்கள். இந்த மாதத்தில் ஒரு நிறைவாய் பரிசுத்த ஆவியானவர் இந்த அருமையான எளிமையும் சிறுமையுமான இந்த திருச்சபையை கர்த்தர் நடத்துகிறார். நிறைவாய் யார் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது வேதாகமத்தில் கடந்த நாட்களிலும் கூட திருச்சபையாய் ஒரு சில தியான பகுதியை வாசித்தோம். வேதாகமத்தின்படி கர்த்தர் யாரையா நிறைவாக்க முடியும் என்று சொன்னால், வேதாகமத்தில் நாம் பார்த்தோம், முதலாவது தாகமுள்ளவனை கர்த்தர் திருப்தியாக்குகிறார், அவனை நிறைவாக்குகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், ஏசாயா 44ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், ஏசாயா 55ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அடுத்தது யாரை கர்த்தர் நிறைவாக்க முடியும்? இரண்டாவது, போதும் என்கிற மனதுடையவனையே கர்த்தர் திருப்தியாக்குகிறார், நிறைவாக்குகிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 9ஆம் வசனமும், 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் தொடங்கி 11ஆம் வசனம் வரையும் வாசிக்கலாம். மூன்றாவதாக யாரை கர்த்தர் நிறைவாக்குவார் என்று பார்ப்போமானால், பீயிங் ஜெனரஸ் பிரிங்ஸ் ஃபுல்னஸ். உதார்வத்துவம் உள்ள இருதயம் உள்ளவர்களை கர்த்தர் நிறைவாக்குவார். 2 கொரிந்தியன் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் தொடங்கி 8ஆம் வசனம் வரை, 2 Corinthians chapter 9 verses 6 to 8, Acts chapter 20 verses 35, Luke chapter 6 verses 38. அடுத்தது யாரை கர்த்தர் நிறைவாக்க முடியும்? கீழ்ப்படுகிறவர்களை கர்த்தர் நிறைவாக்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. மலகியான் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். I repeat, what brings or whom does God gives this fullness அப்படின்னா, being thirsty brings fullness, being contentment in heart brings fullness. மூன்றாவது, being generous brings fullness. நான்காவது, being obedience brings fullness. இவைகள் எல்லாம் நிறைவு குறித்து கடந்த நாட்களில் தியானித்தோம். இன்றைக்கு சபையின் ஆராதனைக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை
சபையின் ஆராதனைக்கு எப்படி இந்த நிறைவை குறித்து ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறார் என்று ஜெபத்தோடு கூட காத்திருந்த பொழுதுதான் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய இருதயங்களிலே என்னை நடத்தின ஒரு பகுதி இந்த ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்ப இந்த 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே போவாஸ் ரூத்தை பார்த்து, கர்த்தர் இஸ்ரவேலின் தேவன் அண்டையில் அவரின் சிறகின் கீழ் அடைக்கலத்துக்காய் வந்த உன்னை கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிக்கட்டும் என்று ஆசீர்வதிக்கிறான். சரி, யாரையா இந்த ரூத்? யார் இந்த போவாஸ்? ஏன் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை ரூத்துக்கு சொல்ல வேண்டும்? கர்த்தர் இன்றைக்கு யாரை நிறைவாக்க முடியும் என்பதை நாம் பார்க்கலாம். ஐயா, பெத்லஹேம் என்கிற ஒரு பட்டணம் உண்டு. இந்த 4 அதிகாரங்கள் நிச்சயமாய் நீங்கள் உங்கள் வீடுகளிலே வாசிங்கள். ரூத்தின் புஸ்தகத்தை 4 அதிகாரம் கொண்ட புஸ்தகம். அதை நிச்சயமாய் நீங்கள் வாசிங்கள். பின்ன உங்களுக்கு இந்த செய்தி இன்னும் அருமையாய் புரியவும் உங்களுக்கு பிரயோஜனமாகவும் இருக்கும் என்று நான் கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிக்கிறேன். மிகுந்த சுருக்கமாய் என்னால் முடிந்த அளவுக்கு நான் சுருக்கமாய் சொல்றேன், கவனித்து கேளுங்க. பெத்லஹேம் என்கிற ஒரு பட்டணம். அந்த பட்டணத்திலே எலிமெலேக்கு என்கிற ஒரு புருஷன் இருக்கிறான். எப்ராத்தா குடும்பத்தை சார்ந்தவன். அந்த எப்ராத்தா குடும்பத்தை சார்ந்த எலிமெலேக்குடைய மனைவி நகோமி. இவர்களுக்கு 2 குமாரர்கள், மஹலோன், கிலியோன் என்கிற 2 குமாரர்கள். அப்ப 4 பேர் சேர்ந்த அருமையான ஒரு சின்ன குடும்பம். பெத்லஹேமில ஒரு பஞ்சம் இருந்தபடினால் இவர்கள் தங்களை தப்பித்துக் கொள்ளும்படியாய், தங்களை இன்னும் சுகபோகமாய் வைத்துக் கொள்ளும்படியாய் பஞ்சத்தை பார்த்து பயந்து இவர்கள் மோவாப் தேசத்துக்கு தப்பித்து ஓடுகிறார்கள். நல்லா கவனிங்க. பெத்லஹேம் என்று சொன்னால் அப்பத்தின் வீடு என்ற அர்த்தம். பெத்லஹேம் மீன்ஸ் the house of bread. அப்பத்தின் வீட்டில் இப்ப அப்பம் இல்லை, அதனால இவங்க ஓடுறாங்க. நல்லா கவனிங்க. மோவாப் தேசத்துக்கு போன இந்த 4 பேர் கொண்ட அருமையான குடும்பம் இழந்தது ஏராளம் என்று வேதம் சொல்லுகிறது. என்ன நடந்துச்சு? இவர்கள் மோவாப் தேசத்துக்கு ஓடி போய் அந்த மோவாப் தேசத்தில் தங்கியிருந்து 2 குமாரர்களுக்கும் அந்த மோவாப் தேசத்தின் ஸ்திரீகளையே திருமணம் செய்து குடும்பமா இருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, முதலாவது எலிமெலேக் மரித்து போகிறான். பிறகு 10 வருஷம் ஆகுது. எத்தனை வருஷம்? 10 வருஷம். எலிமெலேக்கு மாத்திரம்தான் செத்து 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷத்துக்கு பின்னவும் இந்த நோமியும் குமாரர்களுக்கும் கர்த்தருடைய நகரத்தை குறித்து, கர்த்தருடைய ஜனங்களோடு கூட போய் சேர, கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு மறுபடியும் போய் சேர இவர்கள் இருதயங்களில் உணர்வு இல்லாத பொழுது 10 ஆண்டு காலத்துக்கு பின்பு நோமி 2 குமாரர்களையும் இழக்கிறாள். மாலோன், கிலியோன் என்கிற 2 குமாரர்களும் மரித்து போகிறார்கள் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். இப்போ நோமி தனி ஒரு நபராய் நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு தனி ஸ்திரீ தனியாய் நிற்கிறதை நாம் வேதாகமத்தில் பார்க்கிறோம். சரி, என்னையா இது? எதுக்கு நாம் நகோமியை பார்க்க வேண்டும்? ரூத்தோடைய ஆசீர்வாதத்தை வாசித்தோமே, ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல. இப்போ ஏன் நாம் நகோமியை பார்க்கிறோம்? இப்படி எல்லாவற்றையும் இழந்த நகோமி மறுபடியும் இருதயத்திலே அவள், வேதம் சொல்கிறது, 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 6ஆம் வசனத்திலே நகோமி மோவாப் தேசத்தில் இருக்கும் பொழுது இப்பொழுது கர்த்தர் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதித்து இருக்கிறார், இது அறுவடையின் நாட்களா இருக்கிறதை கேள்விப்பட்டு மறுபடியும் பெத்லெஹேமுக்கு எழுந்து போகிறாங்க. ஐயா, பெத்லெஹேம் என்பது கர்த்தருடைய வீடு, அப்பத்தின் வீடு. அங்கே அப்பத்துக்கு குறைவான கர்த்தர் விட்டுருவாரா? பஞ்சத்தை பார்த்து உடனே ஓடி போக கூடாதா இருந்துச்சு. வேதம் சொல்லுகிறது, சங்கீதங்களின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 18-19ஆம் வசனமும், சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 18-19ஆம் வசனமும், நீதிமொழிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனமும், யோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 22ஆம் வசனம், இந்த வசனங்கள் எல்லாம் வாசிச்சு பாருங்க. எதுக்கியா இத்தனை வசனம்? இது அத்தனை வசனம் வாசிச்சு பாருங்க. பஞ்ச காலத்திலும் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை போஷிக்க போதுமானவர் என்று வேதம் சொல்லுது. பஞ்சம் இருக்கா? உன்னை சூழ்ந்து இருக்கிற அத்தனமும் பஞ்சமா காணப்படுதா? ஆயினும் நீ கர்த்தரை விசுவாசித்து கர்த்தர் சொன்ன இடத்துல, கர்த்தர் உன்னை நிறுத்தின இடத்தில் நீ காத்திருப்பாய், ஆனால் கர்த்தர் உன்னை அந்த இடத்திலே ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். உடனே இன்னொரு இடத்துக்கு ஓடுனாங்க. என்ன நடந்துச்சு? நோமி அத்தனையும் இழந்தவளாய் நிற்கிறாள், அத்தனையும் இழந்து நிற்கிறாள். இப்போ இந்த நேரத்தில் இந்த செய்தியோட தலைப்பை நான் சொல்லுவேன், ஆனால் அருமையா உங்களுக்கு விளங்கும். பாருங்க, வாட் இஸ் டுடேஸ் டாபிக்? தி எம்ப்டினஸ் ஆஃப் an unbelieving believer. என்னது?
தி எம்டினஸ் ஆஃப் an unbelieving believer. விசுவாசி என்று பெயர் கொண்டாலும் விசுவாசம் இல்லாதவளுடைய குறைவை நாம் பார்க்கிறோம், இழப்பை பார்க்கிறோம். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் எல்லாருக்கும் ஒரு பேர் உண்டு. கிறிஸ்தவர்கள் என்பதை தவிர இன்னொரு பேர் உண்டு, என்ன? விசுவாசிகள். விசுவாசிகள் என்று பெயர் கொண்டும் அநேக விசுவாசிகளுடைய இருதயத்தில் என்ன இருக்காது? விசுவாசம் இருக்காது. அப்ப அவங்களுக்கு என்ன பேரு? விசுவாசம் இல்லாத விசுவாசிகள், விசுவாசம் இல்லாத பெயர் கொண்ட விசுவாசிகள். இன்னொரு சிலரை பாருங்க. ஒரு நேற்று தினத்துல நடந்த ஒரு சம்பவம். பிரதர் ஹரிஷ் ரெட்டி என்கிற ஒரு அருமையான சகோதரர். அவர் கிறிஸ்தவர் அல்ல, அவருக்கு விசுவாசி என்ற பெயரும் கிடையாது. நம்மளை இப்ப நம்ம சபையிலெல்லாம் நம்மள சொல்லி போயில்லைங்களா, விசுவாசிகள். அப்படிப்பட்ட பெயரும் அவருக்கு கிடையாது. ஆனா இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறார். ஐயா, இயேசு கிறிஸ்து மட்டும் தான் எனக்கு சுகம் கொடுக்க முடியும்னு எனக்கு தெரியும், அவர் எனக்கு சுகம் கொடுப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி சபையிலேருந்து ஒரு ஜெப எண்ணெயை எடுத்துக்கொண்டு போய் அவரும் விசுவாசத்தோட ஜெபம் பண்ணி, இப்போ எனக்கு கொஞ்சம் சுகமா இருக்கு ஐயா, தொடர்ந்து சபையில் எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு கேட்டார். ஒரு அருமையான மனிதர். யார் அவர்? கிறிஸ்தவர் அல்ல, விசுவாசி என்று பெயர் கொண்டவர் அல்ல, ஆனால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார். ஐயா, நல்லா கவனிக்கணும். கிறிஸ்தவர்கள் விசுவாசிகள் என்று பெயர் கொண்டு விசுவாசம் இல்லாதவர்கள் இன்றைக்கும் அநேக திருச்சபைகளிலே உண்டு. அப்போ நவோமி எப்படிப்பட்டவங்க? கர்த்தருடைய ஜனத்தை சார்ந்தவர்கள், எப்ரதா என்கிற குடும்பத்தை சார்ந்தவர்கள், எலிமெலேக்கை சார்ந்தவள், கர்த்தருடைய ஜன கூட்டத்தில் ஒரு குடும்பம், விசுவாசி என்று அழைக்கப்பட்ட குடும்பம். ஆனா உள்ள என்னல விசுவாசம் இல்லை. பஞ்சத்தை பார்த்து உடனே ஓடுகிற கூட்டம். இன்னைக்கு அநேகர் அப்படி செய்வாங்க. கர்த்தரை பிடிக்க ஆவலை வருகிறவர்கள் ஒரு சின்ன உபத்திரம், சின்ன கண்ணீர், ஒரு சின்ன துன்பம், சின்ன அவமானம், ஏதாவது ஒன்று பார்த்துட்டா உடனே விட்டு ஓடிடுவாங்க. அப்படிப்பட்ட கூட்டம் அல்ல. அதான் இன்னைக்கு தலைப்பு என்ன பார்க்கிறோம்? தி எம்டினஸ் ஆஃப் an unbelieving believer called Naomi, the fullness of a Gentile who had belief. பாருங்க, ரெண்டு விதமா சொல்றேன். The emptiness of an unbelieving believer, the fullness of believing unbeliever. மறுபடியும் சொல்லுகிறேன், தமிழ்ல என்னால் கூடுமான அளவுக்கு நான் சொல்லுகிறேன். விசுவாசி என்று பெயர் கொண்டு விசுவாசம் இல்லாதவளுடைய குறைவு நோமி. விசுவாசி என்று பெயர் கொள்ளல பிரதர், ஆனால் விசுவாசத்தினால் நிறைவை கண்ட ரூத். இரண்டை பார்க்கிறோம். மறுபடியும் சொல்லுகிறேன். தி எம்டினஸ் ஆஃப் an unbelieving believer, the fullness of an believing unbeliever. உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோல கூட இந்த டெக்ஸ்ட் நாங்க போட்டிருக்கோம், நீங்க பார்க்கலாம் அந்த தலைப்பு என்னன்னு. கிறிஸ்தவர்களா இருந்தாலும் விசுவாசி என்று பெயர் கொண்டாலும் கர்த்தரோட பிரசன்னத்தை விட்டு தூரமா போனா ஒண்ணுமே இல்லாம, குறைவு அல்ல. வேதம் சொல்லுகிறது அவர்கள் அத்தனையும் இழந்தவர்களாய் வெறுமையானவர்களாய் போவாங்க. ஐயா, வெறுமையான மனுஷன், கர்த்தரை தேடி வந்தேன், ஆனா கிறிஸ்தவனா? நீ யாரா இருந்தாலும் சரி, கிறிஸ்துவை விசுவாசிப்பாயானால், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வாயானால் கர்த்தர் உன்னை உயரவும் கர்த்தர் உன்னை நிறைவாகவும் நடத்த அந்த கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். அதுதான் செய்தி. இரண்டு பேரை பார்க்க போகிறோம். ஒன்னு நவோமி, இன்னொன்னு ரூத். நவோமி யாரு? அன்பிலீவிங் பிலீவர். ரூத் யாரு? நான் பிலீவர் பட் பிலீவிங். புரியுதா உங்களுக்கு? இதுதான் இன்னைக்கு நாம பார்க்க போகிறோம். இதை நாம் கற்றுக்கொள்வோமானால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கும். கர்த்தர் நம்மை அந்த நிறைவுக்குள் நடத்த இந்த செய்தியும் நமக்கு ஏதுவா இருக்கும் என்று நான் கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். நல்லா கவனிங்க. அப்போ பெத்லஹேமிலே ஒரு பஞ்சத்தை பார்த்து உடனே ஓடி போகிறார்கள். பஞ்சத்துக்கு பயந்து, அதாவது சூழ்நிலைகளுக்கு பயந்து, பிரச்சனைகளுக்கு பயந்து அநேகர் ஓடி போயிருக்காங்க. வேதாகமத்திலிருந்து ஆபிரகாம் பஞ்சத்தை பார்த்து எகிப்துக்கு ஓடினவன், யாக்கோபு பஞ்சத்தை பார்த்து எகிப்துக்கு யோசேப்பின் இடத்தில் ஓடினவன். வேதத்தில் பார்க்கிறோம். பஞ்சத்துக்கு பயந்து ஓடினவர்கள். ஆனால் கர்த்தர் ஈசாக்குக்கு சொல்லுகிறார், பஞ்சத்தை பார்த்து ஓடாதே, அங்கவே தங்கிரு, 100 அத்தனையாய் ஆசீர்வதிப்பேன். கர்த்தர் வாக்கு பண்ணினபடியே ஈசாக்குக்கு 100 அத்தனையான பலனை அந்த ஆண்டே கொடுத்தார் என்று வேதாகமத்தில் ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆனால் இந்த எலிமெலேக்கு குடும்பத்துக்கு அந்த நம்பிக்கை இல்லாத பட்சத்தில் மோவாப் தேசத்துக்கு ஓடுகிறார்கள்.
சரி, மோவாப் தேசத்துக்கு ஓடுனாங்க. ஏன் கர்த்தருக்கு மோவாப் தேசம் பிடிக்கல? ஏன் கர்த்தர் இந்த நோமி குடும்பத்தை இவ்வளவாய் வாதித்தார்? ஏன் எலிமலைக்கு மரிக்க வேண்டும்? ஏன் 2 குமாரர்களும் ஒரே முறை மரிக்க வேண்டும்? மாலோன் கிளியோன் 2 பேரும் ஏன் மரிக்க வேண்டும்? கணவனை இழந்து பெற்ற 2 மகன்களையும் இழந்து ஏன் நோமி தனியாய் நிற்க வேண்டும்? வேதத்தில் வாசித்து பார்க்கலாம். ஏன் இவர்கள் மோவாப் தேசத்துக்கு போனாங்க? ஏன் அது கர்த்தருக்கு பிடிக்கல? பெத்லஹேம்ல பஞ்சம்ன்றதுனால மோவாப் போனாங்க. சரி, பெத்லஹேம்ல ஏன் பஞ்சம்? பஞ்சம் வர காரணங்கள் வேதாகமத்தில் அநேக காரணங்கள் உண்டு. பஞ்சம் எதினால் வருகிறது என்பதுக்கு வேதாகமத்தில் அநேக காரணங்கள். கர்த்தரோட கோபாக்கினை நிமித்தம் பஞ்சம் வரும், பாவத்தின் நிமித்தம் பஞ்சம் வரும், இயற்கை சூழ்நிலை நிமித்தமும் பஞ்சம் வரும் என்று வேதாகமத்தில் பார்க்கிறோம். உதாரணத்துக்கு, பாவத்தின் நிமித்தம் பூமி பலனை கொடாது. எப்படி பாருங்க, வேதம் சொல்லுகிறது, ஆதாம் பாவம் செய்த பொழுது கர்த்தர் என்ன சொன்னார்? ஆதாமே, உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டது. உன் நிலத்தின் அதாவது உன் நெற்றி வேர்வை சிந்த நிலத்தில் நீ வேலை செய்யணும். இது ஆதாமுக்கு. காயன் ஆபேலை கொன்ற பொழுது கர்த்தர் காயனை பார்த்து என்ன சொன்னாரு? காயேன், உன் நிமித்தம் இந்த பூமி சாபமா போச்சு. உன் நிமித்தம் இப்ப இந்த பூமி உனக்கு பலனை கொடாது. உன் பிரயாசுக்கு ஏற்ற பலன் பூமி கொடாது. எப்போ? பாவத்தின் நிமித்தம். எப்போ பஞ்சம் வருது? எப்போ பூமியில விளைச்சல் தடைப்படுது? பாவத்தின் நிமித்தம். வேதாகமத்தில் நான் பார்க்கிறோம். இன்னும் அநேக ஆதாரங்கள் உண்டு, எல்லாவற்றையும் பார்க்க நேரம் பத்தாது. இப்போ பெத்லஹேம்ல ஒரு பஞ்சம் வந்துச்சு. ஏன் இங்க பஞ்சம்? பாவம் தான். வேதம் சொல்லுது அவர்கள் பாவத்தின் நிமித்தம். என்ன நடந்துச்சு? மழை வராம இருந்துச்சா? மழை வந்துச்சு. இவங்களால விதைக்க முடியலையா? விதைச்சாங்க. அப்போ வளரலையா? வளர்ந்துச்சு. அப்போ என்னையா பிரச்சனை பெத்லஹேம்ல? ஏன் அதை இவர்களால் பஞ்சம் வந்துச்சு? வேதத்தை வாசித்து பார்க்கலாம். பாருங்கள், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம், புக் ஆஃப் ஜட்ஜஸ், சாப்டர் 6, 3-4 வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனித்து கேளுங்கள். Whenever the Israelites sowed any seed, the Midianites would come with the Amalekites and the desert tribes and attack them. They would camp on the land and destroy the crops as far as south as the area around Gaza. They would take all sheep, cattle, donkeys and leave nothing for Israelites to live on. என்ன பண்ணுவாங்களா? பெத்லஹேம்ல இவர்கள் பாவத்தின் நிமித்தம் கர்த்தர் யார் அனுமதிச்சார்? மீதியர்களும் அமெலிக்கியரும் வனாந்திரத்தின் மற்ற ஜாதியும் என்ன பண்ணுச்சான்? இவங்க விதைப்பாங்க, தண்ணீர் வாச்சுவாங்க, விளைய காத்திருப்பாங்க. உடனே மீதியர்களும் அமெலிக்கியர்களும் வந்து இவங்க விதைச்ச அத்தனை விதையும் நிர்மூலப்படுத்தி போட்டுருவாங்க. இவங்களுக்கு ஒண்ணுமே இருக்காது. விதைக்க விதைக்க பலன் மட்டும் வராது. சத்ரு வந்து அத்தனையும் கெடுத்து போடுவான். பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு பஞ்சம் எங்க? பெத்லஹேம்ல வந்துடுச்சு. அந்த நாட்களில தான் ரூத்தும் நோமியும் இருந்த நாட்கள். சரி, என்ன நடந்துச்சு அப்போ? நல்லா கவனிங்க. இப்படி நடந்து கொண்டிருந்த பொழுது இவங்க மோவாப் தேசத்துக்கு போயிட்டாங்க. மோவாப் தேசத்துக்கு போனதுனால கர்த்தர் இவர்களை இத்தனை வாதித்தாரே. ஏனையா மோவாப் தேசம் எப்படிப்பட்ட தேசம் இந்த மோவாப் என்று சொன்னால், இந்த மோவாப் தேசத்தை குறித்து ஒரு சில காரியங்கள் வேதாகமத்திலிருந்து நான் காண்பித்துக் கொடுக்கிறேன். பாருங்கள், இந்த மோவாப் தேசம் என்பது அநேக பொய்யான தேவர்களை வைத்திருந்த ஒரு தேசம். இந்த மோவாப் தேசம் எப்படி ஐயா சொல்றீங்க? வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம், இந்த மோவாபிலே ஒரு அந்நிய தேவர் இருந்துச்சான். அந்த மொத்த தேசத்துக்கும் ஒரு உயர்ந்த அல்லது தலைமைத்துவத்தில் இருந்த ஒரு பொய்யான தேவர். அந்த தேவருக்கு பேர் என்ன? வேதாகமத்தில் கீமோஷ் என்று பெயர். CHEMOSH என்கிற கீமோஷ் என்கிற பெயர் கொண்ட பொய்யான அந்நிய தேவர். இந்த தேவரை இருக்கிற ஆராதிக்கிற இந்த தேசத்துக்கு கர்த்தருடைய ஜனம் ஓடி போச்சே. அங்கே இவர்கள் தங்கி கொள்ளும்படியாய், அங்கே இவர்களுக்கு அடைக்கலமாய் போயிட்டாங்களே என்று கர்த்தருக்கு அது அருவருப்பாய் காணப்பட்டுச்சு. முதலாவது. இரண்டாவது, ஏனையா மோவாபை குறித்து இந்த ஒரு குடும்பம் மோவாபு போனது நிமித்தம் கர்த்தருக்கு பிடிக்கல. இரண்டாவது காரணம், அந்த மோவாபியர் இஸ்ரவேல் ஜனங்களை 18 வருஷம் அடிமைத்தனப்படுத்தினவர்கள். வேதாகமத்திலே நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், புக் ஆஃப் ஜட்ஜஸ் சாப்டர் 3 verses 14 நீங்க வாசித்து பாருங்க. இதே மோவாபியர் தான் இஸ்ரவேல் ஜனங்களின் பாவத்தின் நிமித்தம் 18 வருஷம் அவர்களை அடிமைத்தனப்படுத்தினாங்க. கர்த்தர் அப்புறமா எஹூத் என்கிற ராஜாவை அனுப்பி விடுவிக்கிறார். 18 வருஷம்
மோவாப் இஸ்ரவேலை அடிமைத்தனப்படுத்துச்சு. யார? சொந்த எலிமலேக்குடைய சகோதரர்களையும் முற்பிதாக்களையும் தகப்பன்களையும் தாய்கள் இத்தனை பேரையும் அவங்க துன்பப்படுத்தினாங்க. எத்தனை வருஷம்? 18 வருஷம். கர்த்தர் இவர்களுடைய கூக்குரலை கேட்டு கர்த்தர் இஸ்ரவேலை விடுவிக்கும் பொருட்டாய் ஒரு நியாயாதிபதியை அனுப்பி விடுவிக்கிறார். இப்ப நீங்க எங்க அடைக்கலத்துக்கு போறீங்க? அவங்க கிட்டே போறாங்க. அவங்க கிட்டே அடைக்கலத்துக்காய் மறுபடியும் போகிறார்கள். கர்த்தருக்கு அவைகள் அருவருப்பாய் காணப்பட்டது. மூன்றாவது, ஏனையா கர்த்தருக்கு மோவாபியர் இவர்கள், அதாவது கர்த்தருடைய ஜனம் மோவாபிடத்துல போனது ஏன் பிடிக்கல? அடுத்தது, இதே மோவாபியர் தான் இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்கு பிரயாணத்தில் வந்த பொழுது சில ஸ்திரீகள் வந்து இஸ்ரவேலின் புத்திரர்களோடு கூட வேசித்தனம் பண்ணி இவர்களை தாங்கள் ஆராதிக்கிற தேவர்களிடத்தில் கொண்டு போய் அவைகளுக்கு படைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட வைத்து இவர்களை பரிசுத்தம் இழக்க செஞ்சு கர்த்தருக்கு முதுகை திரும்பி காட்ட செஞ்சதும் இதே மோவாபியர் தான். வேதாகமத்தில் வாசித்து பார்க்கலாம். என்னாகமத்தின் புஸ்தகம், புக் ஆஃப் நம்பர்ஸ் சாப்டர் 25 verses 1 to 3 நீங்கள் வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு இதனால மோவாப் தேசத்துக்கே இவங்க மறுபடியும் போனது பிடிக்கல. நம் முற்பிதாக்களை அந்நிய தேவர்களை வணங்க செஞ்சு கர்த்தருடைய கோபாக்கினையை மூட்ட செய்த இந்த மோவாபியர்ட்ட நம்ம போலாமான்னு நினைக்காம மோவாபியர்ட்டே ஓடினாங்க. இன்னைக்கு இது எனக்கு என்ன பிரயோஜனம்? வெரி சிம்பிள். எந்த உலகம் கர்த்தர் நீ எந்த உலகத்தை எதிர்த்து நிற்க சொல்றாரோ அதே உலகத்தோட நீ உறவு ஏற்படுத்துறதும் இதுக்கு சமமானது தான். எந்த பாவத்தை எதிர்த்து நின்று நீ சாட்சியாய் வாழ வேண்டும் என்று கர்த்தர் உன்னை நம்பி நிற்க செய்திருக்கிறாரோ அதே உலகத்தோடு நீ உறவை ஏற்படுத்துவது இதற்கு சமமானது தான். அதே மோவாபியரோடு கூட உறவை வைத்துக் கொண்டார்கள். வேதம் சொல்லுகிறது, அந்நிய ஜாதியோடு பிணைக்கப்படாது இருப்பாயாக என்று வேதம் சொல்லியிருக்கிறது. ஆனால் இவர்களோ எலிமலேக்கும் நோமி 2 பேரும் சேர்ந்து 2 குமாரத்திகளை, மோவாபியோட குமாரத்திகளை தங்களுடைய குமாரர்களுக்கு திருமணமும் செய்தாள். கர்த்தருக்கு அருவருப்பான காரியம் வேதாகமத்தில் பார்க்கிறோம். கர்த்தருக்கு இவைகள் அத்தனையும் இவர்கள் செய்தபடினால வேதம் சொல்லுகிறது, அவர்கள் எல்லாவற்றையும் இழந்தவளாய் நோமி தனி மனிதளாய் நிற்கிறாள் என்பது வேதகத்தில் பார்க்கிறோம். இப்ப சொல்லுங்க, நோமி யாரு? பிலீவர் என்று பெயர் கொண்டவர்கள். உள்ள என்ன இருக்கு? அன்பிலீஃப். A believer with unbelief goes totally empty. ரூத் யாருங்க? An unbeliever but having belief is totally coming to the fullness. அது எப்படி நம்ம பார்க்கலாம் பாருங்க. தொடர்ந்து இந்த செய்தியை பார்ப்போமானால் புரியும். சரி, நல்லா கவனிங்க. இதனால கர்த்தருக்கு மோவாப் போனது இவங்க பிடிக்கல. கர்த்தருக்கு அது அவைகள் அருவருப்பா இருந்துச்சு. அவர்கள பொய்யான தேவர்கள் இவங்க தான் இஸ்ரவேல் ஜனங்களை 18 வருஷமா அடிமைத்தனப்படுத்தினவர்கள். முற்பிதாக்கள் கானானுக்கு வர வழியில இவர்கள் வேசித்தனத்தையும் விக்கிரக ஆராதனையும் உள்ளே கொண்டு வந்து ஜனங்களை கர்த்தரிடத்திலிருந்து தூரமாக்கி கர்த்தருக்கு கோபாக்கினை கொண்டு வந்தவர்கள். இன்னும் வேதாகமத்தில் நம்ம வாசிச்சிருக்கோம். என்னாகமத்தின் புஸ்தகம் 22, 23 ரெண்டும் வாசிச்சு பாருங்க. அங்க மோவாபுடைய ராஜா தான் பாலாக். பாலாக் ராஜா பிழையாம் என்கிற தீர்க்கதரிசியை அழைத்து இவர்களுக்கு சாபம் விடு, இவர்களுக்கு சபி, நீ சபிச்சா சபிச்ச மாதிரி ஆயிடும், சபிச்சிடு இவர்களை என்று பிழையாம் தீர்க்கதரிசியை அழைத்து சபிக்க சொல்லுவார். பாருங்க, யாரு? மோவாபுடைய ராஜா பாலாகத்தான் செய்வார். இதனாலே மோவாப் கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாய் காரியங்களை செய்கிற அந்த தேசத்தோட கூடவே இந்த கர்த்தருடைய ஜனம் போய் இணைதே என்று கர்த்தருக்கு பிடிக்கல. அது கர்த்தருடைய பார்வைக்கு அருவருப்பாய் காணப்பட்டது. என்ன ஆச்சு? திரளாய் வந்த நோமி ஒன்றும் இல்லாதவளாய் போனாள். என்ன நடந்துச்சு? நோமியவே கேட்கலாம். நோமி இப்படி கர்த்தருடைய தேசத்தில் பஞ்சமா இருக்கிறதை கண்டு கர்த்தர் மீது விசுவாசம் வையாமல் மோவாப் புறஜாதி தேசத்துக்கு ஓடினீங்களே, என்ன நடந்துச்சு நோமி? வாசிக்கலாம், நோமியை கேட்கலாம், வாசிக்கலாம் பாருங்க. ரூத்தின் புஸ்தகம் திருப்பிக் கொள்ளலாம். ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் தொடங்கி வாசிக்கலாம். ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். அவள் மறுபடியும் பெத்லெஹேமுக்கு வந்த பொழுது அவளை பார்த்த ஜனங்கள், இது நகோமியோ என்று கேட்டார்கள். அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த
மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தரோ என்னை வெறுமையாய் திரும்ப வர பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை லேசாக படுத்தினபடியால் நீங்கள் என்னை நகோமி என்பனேன் என்றாள். நகோமி என்று கூப்பிடாதீங்க ஐயா, என்ன மாறா என்று கூப்பிடுங்க. சர்வ வல்லமையுள்ளவர் கசப்பை எனக்கு கொடுத்திருக்காரு. நிறைவுள்ளவளாய் போனேன், வெறுமையாய் வந்திருக்கிறேன். யாக்கோபு வெறும் கையனாய் கர்த்தரோடு கூட போனான், 2 பரிவாரத்தோடு வந்தான். நிறைவாய் போனவள் வெறுமையாய் வருகிறாள். நீங்களும் நானும் இன்றைக்கு பிரதர் கர்த்தர் என்னை நிறைவாய் நடத்தணும், நானும் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நிறைவை பார்க்கணும், என்னுடைய குடும்பத்தில் கர்த்தர் நிறைவாய் கிரியை செய்யணும் என்று சொன்னால் அந்த நிறைவு கர்த்தரிடத்துல மாத்திரம் தான் கிடைக்குமே தவிர, அது கர்த்தருடைய பிரசன்னத்துல மாத்திரம் தான் உண்டாகுமே தவிர நீங்க வேற எங்க தேடி போனாலும் உண்டாகாது. அப்படி தேடிட்டு போன நிறைவாய் போன நோமி இப்ப வெறுமையாய் வருகிறாள் என்று தன்னுடைய சொந்த நாவினால் சாட்சி கொடுக்கிறதை வேதாகமம் நமக்கு மறைக்காமல் திட்டமாய் காண்பிக்கிறது. ஏனையா காரணம் என்ன? நீங்களும் நானும் அதே தவறை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில செய்யக்கூடாது என்பதற்காக. சரி, அது மட்டுமா? வேதாகமத்தில் வாசிக்கலாம். இப்படி நவமி சொல்லுகிறார். அதுதான் இன்னைக்கு தலைப்புடைய ஒரு பாதி. என்ன? பிலீவர் but having unbelief coming back with emptiness. The emptiness of an unbelieving believer. இப்போ ரூத்தை நம்ம பார்க்கலாம். அடுத்த பாதி என்ன? The fullness of an unbelieving the fullness of an believing unbeliever. பாருங்க, வேதம் சொல்லுது. இப்போ நல்லா வாசித்து பாருங்க, அந்த 4 அதிகாரத்தை வாசித்து பாருங்க. மறுபடியும் சொந்த தேசத்தில், பஞ்சமாயிருந்த தேசத்தில் கர்த்தர் ஆசீர்வதித்து இருக்கிறார். ஜனங்களுக்கு எல்லாம் அறுவடை காலமாக இருக்கிறது என்பதை கேட்ட நோமி உடனே எழுந்து, கணவனும் இல்லை, 2 மகன்களும் இல்லை, வெறும் 2 மருமகள்கள் இருக்கிறார்கள், அழைத்து சொல்லுகிறாள், மருமகள்களே, நீங்கள் உங்களுடைய குடும்பத்தோடு கூட போய் சேர்ந்து கொள்ளுங்கள், உங்களுடைய தேவர்களோடு கூட போய் சேர்ந்து கொள்ளுங்கள். நான் மறுபடியும் என்னுடைய தேசத்துக்கும் என்னுடைய கர்த்தரண்டையிலே போகிறேன். அதற்கு 2 பேரும், அதில் ஒருவள், சுருக்கமாய் சொல்லுகிறேன், அதில் ஒருவள் ஓர்பா, இன்னொரு பேருள் தான் ரூத். ஓர்பா முத்தமிட்டு சரி கிளம்புகிறேன் என்று சொல்லி சொந்த ஊருக்கும் சொந்த அதே பொய்யான தேவர்களிடத்திலும் அதே குடும்பத்தோடும் கூட போய் சேர்ந்து விட்டாள். ஆனால் ரூத்தோ செய்த காரியம் என்ன? ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Book of Ruth chapter 1 verses 16. வேதம் சொல்லுகிறது, Ruth said, don't ask me to leave you. Let me go with you wherever you go. I will go wherever you live. I live wherever you live. Your people will be my people and your God will be my God. என்ன சொல்லிட்டாங்க ரூத்? ஒரு ரூத்ஸ் டிட்டர்மினேஷன், ஒரு அருமையான ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. என்ன? நோமி, அதாவது மாமி, நோமி நீங்க எங்க போறீங்களோ நான் அங்க தான் வருவேன், நீங்க எங்க தங்குறீங்களோ அங்கதான் நானும் தங்குவேன், உங்க ஜனம் ஏன் ஜனம், அது வரைக்கும் பரவாயில்ல. ஆனா இப்போ ஒரு அருமையான விசுவாசத்தின் அறிக்கை செய்தா. என்ன செய்தா? உன் தேவன் என் தேவன் என்று சொல்லிட்டாங்க. அந்த விசுவாச அறிக்கையோடு கர்த்தருடைய நகரத்துக்குள் வெறுமையாய் வந்த, விசுவாசி என்று பெயர் கொள்ளாத ஆனால் விசுவாசம் வைத்து வந்த நோமி ரூத்தை கர்த்தர் எவ்வளவாய் நிரப்பினார் என்பதை வேதாகமத்திலே நாம் பார்க்கலாம். இந்த தீர்மானத்தோடு கூட உள்ளே வந்தால் போவாசோடைய வயலிலே வேலை செய்யும்படியாய் கடந்து போகிறாள். காலை தொடங்கி வேதம் சொல்லுகிறது, வாசித்து பாருங்க. 2ஆம் அதிகாரம் Book of Ruth chapter 2 verses 7 and 17. ரெண்டும் வாசித்து பாருங்க. 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 17ஆம் வசனம் ரெண்டும் வாசித்து பாருங்க. 7ஆம் வசனத்துல காலை தொடங்கி வேலை செய்கிறாள். 17ஆம் வசனம் மாலை மட்டும் வேலை செஞ்சா. காலில இருந்து மாலை வரையும் போவாசோடைய வயல் நிலத்துல வேலை செய்யறான். யா எதுக்கு? அறுவடை செய்யறாங்க. வார்கோதுமை அறுவடை நடந்து கொண்டு இருக்கிறது. The harvest of barley was happening. சிந்தந்தும் செதறுந்தும் அவைகளை சேகரித்து சேர்த்து வீட்டுக்கு கொண்டு போக வேலை செய்கிறான். ஏன் இப்படி யார் வயல்ல வந்தாலும் வேலை செஞ்சா இப்படி விட்டுருவாங்களா? வேதாகமத்திலே உபாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. வேதம் சொல்லுது, கர்த்தர் வயல்வெளிகளை வைத்து அவைகளை அறுவடை செய்து கொண்டிருந்த
அத்தனை உரிமையாளர்களுக்கும், அதாவது ஓனர்களுக்கு, ஃபீல்டு ஓனர்ஸ், இப்போ புரியும், ஃபீல்டு ஓனர்ஸுங்களுக்கு ஒரு கட்டளை வச்சிருந்தார். என்ன? அறுவடை செய்யும் போது சிந்தினதெல்லாம் எடுக்கக்கூடாது. அறுக்கட்டுகளை கட்டி வச்சு நீங்க களஞ்சியத்துக்கு எடுத்துட்டு போங்க. எடுத்துட்டு போன மேல, வீட்டுக்கு போன மேல ஞாபகம் வருது, ஐயோ தெற்கு பக்கம் ஒரு அறுக்கட்டை வைத்தோமே, அது எடுத்துக்கொண்டு வரவில்லையே என்பது ஞாபகம் வந்துச்சுன்னா மறுபடியும் நீ அதை எடுக்க போகக்கூடாது. அப்போ ஆண்டவரே அது என்ன பண்றது? அவைகள் திக்கற்றவர்களுக்கும் பரதேசிகளுக்கும் விதவைகளுக்கும் அவைகள் உண்டாக வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் வேதாகமத்தில் கட்டளை வைத்திருந்தார். அது நிமித்தம் கர்த்தரைக்கு கீழ்ப்படுகிற போவாசோடைய நிலத்திலே அப்படிப்பட்டவர்களை அனுமதித்தார்கள் என்பது வேதாகமம் நமக்கு காண்பித்து கொடுக்குது. அதனாலதான் ரூத் இப்போ அதே பட்டணத்திலே போவாசோடைய நிலத்திலே இவர்கள் வேலைக்காரர்கள் அறுவடை செய்து போகும்போது ஏதாவது கீழே விழுந்துச்சுன்னா, ஏதாவது சிந்துச்சுன்னா அவைகளை சேகரித்து கொண்டே இருந்த அருமையான ரூத்தை நாம் பார்க்கிறோம். போவாசும் அவளை அனுமதித்தார். போவாசும் ஒரு சில ஆலோசனைகளை கொடுத்து ரூத்தை அங்கவே வேலை செய்ய அனுமதித்திருந்தார். அவள் சேகரித்தது முதல் முறை வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம் பாருங்கள். 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இந்த வெறுமையான ரூத், நிறைவாய் போய் வெறுமையாய் வந்தவள் நோமி, வெறுமையாய் வந்து நிறைந்தவளாய் மாறினவள் ரூத். அதுதான் செய்தியை இன்னைக்கு. சரியா? நல்லா கவனி. வெறுமையாய் வந்த ரூத் இப்பொழுது வேலையை எல்லா தாகத்தோடும் எல்லா பிரயாசத்தோடும் செஞ்சாங்க. இப்ப ரூத்துக்கு எத்தனை கிடைச்சிருக்கு? வேதத்துல வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். புக் ஆஃப் ரூத் சாப்டர் 2 வெர்சஸ் 17. அப்படியே அவள் சாயங்காலம் மட்டும் வயலில் கதிர் பொறுக்கினாள். பொறுக்கினதை அவள் தட்டி அடித்த பின்பு அது ஏறக்குறைய ஒரு மரக்கால் வார்கோதுமை கண்டது. வார்கோதுமையை கண்டாள். எத்தனை இருந்துச்சா? இங்கிலீஷ்ல இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, எல்லாம் கதிர்கள் எல்லாம் கிடைச்சிருந்து சிந்தந்து செதறினது அங்கங்க விட்டுந்து அவைகள் எல்லாம் சேகரித்து அந்த வார்கோதுமைகளை அவிழ்ந்து அடிச்சு எடுத்த பின்பு எத்தனை வார்கோதுமை இருக்கு? இங்கிலீஷ் பைபிளில் ஒன் ஆஃப் தி வேர்ஷன்ல எவ்வளோ எழுதியிருக்கு? 10 kgs கிடைச்சிச்சாம். எத்தனை? 10 kgs. வெறுமையாய் வந்தவள் 10 கிலோ. இப்போ பாருங்க அடுத்தது என்ன நடக்குது? எல்லாருக்கும் அறிந்த ஒரு சம்பவம் தான். ரூத் வந்துட்டு நோமி இடத்துல போய் தான் சேகரித்ததை காண்பித்து மிகவும் சந்தோஷப்பட்டு சொல்லுகிறாள். அதற்கு நோமி எந்த ஒரு அருமையான தேவ மனிதனுடைய வயலில் வேலை செய்தா என்று கேட்ட பொழுது போவாஸ் என்று சொல்லுகிறார். இந்த போவாஸ் நோமியோடைய கணவன் எலிமெலேக் செத்து போயிட்டார்ல மோவாப்ல, அந்த எலிமெலேக்குடைய நெருங்கிய உறவு கொண்டவன். எனவே நோமியும் கூட, சுருக்கமாய் சொல்லுகிறேன், நோமி கூட இந்த ரூத்தை எப்படியாவது போவாஸோடு கூட சேர்த்து வைக்க வேண்டும். போவாஸ் தான் இவர்களை பார்த்து கொள்ள, இவர்கள் சுகமுக்கும் இவர்களுடைய நல்லது கெட்டதுக்கும் ஒரு பொறுப்பாளி யாரு? போவாஸ் என்று அறிந்து இந்த நோமியை பரிசுத்தப்படுத்தி போவாஸோடு கூட சேர்க்க, போவாஸுக்கு ஒப்பு கொடுக்க நோமி ரூத்தை ஆயத்தப்படுத்துகிறாள். ரூத்தும் நோமியுடைய வார்த்தையின்படியே போவாஸோடைய பாதப்படியில் தன்னை பூரணமாய் அர்ப்பணிக்கிறாள். போவாசும் ரூத்தை மனமாற ஏற்றுக்கொள்ளுகிறான். அது நீங்க இன்னும் வாசித்து பாருங்க, வேதாகமத்தில் தெளிவாக காட்டும் எப்படி என்ன ஏது என்பதையெல்லாம். நான் சுருக்கமாக உங்களுக்கு இன்றைய செய்தியின் தியானத்தை மாத்திரம் காண்பித்து கொடுக்கிறேன். அப்போ ரூத்தும் போவாஸோடைய பாதப்படியில் ஒப்பு கொடுக்கிறாள். வேதத்தில் இப்ப நம்ம அதை வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். புக் ஆஃப் ரூத் சாப்டர் 3 வெர்சஸ் 15. வேதம் சொல்லுகிறது, அவன் ரூத்தை நோக்கி, அதாவது போவாஸ் ரூத்தை நோக்கி, நீ போர்த்து கொண்டிருக்கிற போர்வையை விரித்து பிடி என்றான். அவள் அதை பிடித்த போது அவன் அதிலே 6 படி வார்கோதுமை அவளுக்கு போட்டு அவள் மேல் தூக்கிவிட்டு பட்டணத்திற்கு போக செய்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். என்னாச்சு? முதலாவது தானே சேகரித்து கொண்டிருந்த பொழுது இங்கிலீஷ் பைபிளின் படி 10 kgs she was able to gather. The leftovers, the spillovers, all this was up to 10 kgs that she was able to gather. வெறுமையாய் வந்தவள் 10 கிலோவை, அடுத்தது
போவாஸ் பாதப்படியில் தன்னை ஒப்பு கொடுத்ததினால் இப்பொழுது போவாஸ் தன்னுடைய மடியில 20 கிலோ, இங்கிலீஷ் பைபிள் என்ன எழுது, 20 kgs. போவாஸ் gave 20 kgs now. அடுத்தது என்ன ஆச்சு? போவாஸ் தான் வாக்கு பண்ணினபடியே அல்லது நோமி நடத்தினபடியே ரூத் கேட்டபடியே ரூத்தை போவாஸ் திருமணம் செய்கிறான். இப்ப சொல்லுங்க, அந்த வயல்வெளி எல்லாம் ரூத்துக்கும் சொந்தம் தான். ஐயா நல்லா கவனிங்க. நிறைவாய் போன நோமி வெறுமையாய் திரும்பி வந்தாள். எங்க போனா? அந்நிய தேவர்கள், உலகம், பாவம். நிறைவாய் போனவர்களும் வெறுமையாய் ஆனவர்கள் இன்றைக்கும் ரூத்து காலம் இல்லையா, இன்னைக்கும் உண்டு. உலகத்துக்கு பின்னாடி, பணத்துக்கு பின்னாடி, ஐஸ்வர்யத்துக்கு பின்னாடி, ஆடம்பரத்துக்கு பின்னாடி போனவங்க இன்னைக்கும் நிறைவாய் பெற்ற பரிசுத்த ஆவியையும் நிறைவாய் பெற்ற அபிஷேகத்தையும் நிறைவாய் பெற்ற அழைப்பையும் இழந்து நிற்கிறவர்கள் இன்றைக்கும் உண்டு. கர்த்தரே தேவன் என்று சொல்லி இஸ்ரவேல் தேவனின் செட்டையின் கீழ் அடைக்கலத்துக்கு புகர வந்த அத்தனை பேரையும், குறைவாய் வந்தவர்களையும், ஒன்றுமில்லாம வந்தவங்களையும் கர்த்தர் நிறைவாய் நடத்தினவர்கள் இன்றைக்கும் உண்டு. பாருங்க, ரூத்து, நோமி நிறைவாய் போனாள். அந்நிய தேவர்களிடத்துல உலகத்துக்கு வெறுமையாய் திரும்பி வந்தாள். ஆனா ரூத்தோ வெறுமையாய் வந்தாள். முதலாவது 10 கிலோ, அடுத்தது 20 கிலோ. இப்போ அத்தனைக்கும் உரிமையாளரா, அத்தனைக்கும் உடன் உரிமையாளரா போவாசோடு கூட துணை நிற்கிறாள். இப்போ சொல்லுங்க, நமக்கு நிறைவு என்பது கர்த்தரிடத்துல தான். ஐயா நான் கிறிஸ்தவன், நான் விசுவாசி. நீ விசுவாசியா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய ஜனம், அத புறஜாதியா இருந்தாலும் சரி, கிறிஸ்தவனா இருந்தாலும் சரி, நிறைவு என்பது கர்த்தரிடத்துல மட்டும்தான் என்பதை நீங்களும் நானும் ஞாபகம் வச்சுக்கணும். ஏசப்பா கிட்ட மட்டும்தான் அந்த நிறைவு. நிறைவாய் இருக்கிற விசுவாசி என்று பெயர் கொண்டு அவ்விசுவாசம் உனக்குள் இருக்குமானால் நீ வெறுமையாய் மாறி போவாய். நான் புறஜாதி பிரதர், ஆனா ஏசப்பாவை விசுவாசிக்கிறேன் பிரதர், அந்த ஏசப்பாவை பிடிச்சிக்கோ, உன்னை நிறைவாக்க அந்த கர்த்தர் போதுமானவர். அப்ப என்ன இன்னைக்கு தலைப்பு சொல்லுங்க. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் ஹாஃப் இஸ் நோமி, செகண்ட் ஹாஃப் இஸ் ரூத். முதல் பாதி நோமியும் இரண்டாவது பாதி ரூத்தும். இப்ப புரியும் பாருங்க உங்களுக்கு. தி எம்டினஸ் நோமி, தி எம்டினஸ் ஆஃப் an unbelieving believer Ruth, the fullness of believing unbeliever. Then she became a believer, then she became one of God's family. எப்படி ஐயா இந்த மோவாபை சேர்ந்த ஸ்திரீ இஸ்ரவேலின் தேவனிடத்துல வந்து இஸ்ரவேலில் இருந்த ஒரு அருமையான போவாசை திருமணம் செய்து இவள் கர்த்தருடைய ஜனத்தில் ஒருவளாய் எண்ணப்பட்டாள். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது தாவீது ரூத்தின் வம்சாவளி, இயேசு கிறிஸ்து அதே ரூத்துடைய வம்சாவளி தான். இப்படிதாங்க கர்த்தர் நிறைவாய் நடத்தினார். ரூத்து கிடைச்ச ஒரு பெரிய நிறைவு என்ன? அவளுடைய சந்ததி, அங்கிருந்து இருந்து தான் தாவீதும், அதுல இருந்து தான் இயேசு கிறிஸ்துவும் பிறந்தார். ஐயா இப்ப சொல்லுங்க, எவ்வளவு பெரிய ஒரு நிறைவு. அந்நிய ஜனந்தான் ஐயா, புறஜாதி தான் ஐயா. ஆனாலும் கர்த்தர் மீது விசுவாசம் வைத்து நீ அவரை சார்ந்து கொள்ளும் போது, அவருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வரும்போது அந்த கர்த்தரே நிறைவாய் நடத்துகிறவர். இந்த நிறைவு தாங்க நமக்கு வேணும். யாரை கர்த்தர் நிறைவாக்குவார்? இன்றைக்கு சபைக்கு போறவங்களை கர்த்தர் நிறைவாக்குவார் அல்ல, கிறிஸ்தவர்களை கர்த்தர் நிறைவாக்குவார் அல்ல, விசுவாசிகளை கர்த்தர் நிறைவாக்குவார். விசுவாசி என்று பெயர் கொண்டவர்கள் அல்ல, விசுவாசி என்று பெயர் கொண்டு கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் தரித்து காத்து இருக்க வேண்டும். பஞ்சத்தை பார்த்து இன்னைக்கு ஓடுறவங்க கர்த்தருக்கு தேவையில்லை. அப்ப எப்படி பிரதர் வேணும்? ஆபக்குக் சொன்னது போலதான் இன்னைக்கு ஆட்கள் வேணும். ஆபக்குக்கின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. வேதம் சொல்லுது, புக் ஆஃப் ஆபக்குக் சாப்டர் 3 verses 17 to 19 வாசித்து பாருங்க. அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும் சரி, திராட்சை செடி கனி தராமல் போனாலும் சரி, மந்தையிலே ஆடுகள் இல்லாமல் போனாலும் சரி, தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும் சரி, எல்லாமே எதிராக இருந்தாலும் சரி, சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும் சரி, உயிர் நண்பன் விட்டு பிரிந்தாலும் சரி, ஊரெல்லாம் என்னை தூற்றி திரிந்தாலும் சரி, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனில் களி கூறுவேன் என்று சொல்லுகிறவன் தான் இன்னைக்கு வேணும். அப்படிப்பட்டவன் தான் வேணும் இன்னைக்கு. இன்னைக்கு ஒரே ஒரு கேள்விதான் நான் கேட்க போகிறேன். இந்த செய்தியின் வழியாய், இந்த தியானத்தின் ஊடாய் ஒரே ஒரு கேள்விதான், உங்களுக்கும் சரி எனக்கும் சரி. கொஞ்ச காலத்துக்கு மாத்திரம் இருக்கிற அல்லது இழிவான ஆதாயத்திற்காய்
அநித்தியமான பாவத்திற்காய் கர்த்தரை விட்டு ஒரு சின்ன உபத்திரத்தை கண்டு ஓடி போக போறீங்களா? அல்லது கர்த்தரே தேவன் என்று சொல்லி உபத்திரத்திலும் எப்படிப்பட்ட பிரச்சனையானாலும் சரி அதில் பொறுமையா நான் கர்த்தருக்காய் காத்திருப்பேன் என்று சொல்லி காத்திருக்க போறீங்களா? ஏன் அதே பெத்லெம் தானே மற்றவங்களும் இருந்தாங்க. நோமி எலிமெலேக்கு 2 குமாரர்களை கூட்டு ஓடின மாதிரி மற்றவங்களாம் ஓடி இருக்கலாம் இல்லை? இல்லையே, அவங்களாம் காத்திருந்தாங்க. காத்திருந்தவங்க யாரும் மரிச்சு போனாங்கன்னு வேதம் எழுதல. காத்திருந்தவங்க யாரும் நிர்மூலமாகி போனாங்கன்னு வேதம் சொல்லல. பாருங்க, அப்போ இதுதான் இன்னைக்கு நாம கற்றுக்கொள்ள வேண்டியது. நிறைவுக்காய் கர்த்தரிடத்துல காத்திருக்கிற நாம் கர்த்தருக்கே காத்திருக்க வேண்டும். அவசரப்பட்டு நாமலாம் எந்த ஒரு வழியும் தேடக்கூடாது. அன்பான தேவ பிள்ளைகளே, இதுதான் நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அருமையான சத்தியம். கர்த்தர் தாமே இந்த தியானத்தை உங்களுக்கும் எனக்கும் ஆசீர்வதித்து கொடுக்கட்டும். தொடர்ந்து கர்த்தருக்குள் காத்திருங்க. அந்த நிறைவான கர்த்தர் மாத்திரமே நமக்கு கொடுக்க முடியும். ஒரு மோவாபை சார்ந்த ரூத்தையே கர்த்தர் இப்படி நிறைவாக்குவாரானால் அவரே நம்பி அவருக்காய் காத்திருக்கிற உங்களையும் என்னையும் கூட கர்த்தர் நிச்சயமாய் நிறைவாய் நடத்த அந்த இயேசு கிறிஸ்து போதுமானவர். தொடர்ந்து விசுவாசத்தில் தரித்திருங்க. ஒரு நாளும் விட்டு கொடுக்காதீங்க. என்ன நடந்தாலும் சரி சொல்லுங்க, அப்பா பஞ்சத்தை பார்த்து ஓடுற ஆள் நான் கிடையாது. உபத்திரவை பார்த்து உமக்கு முதுக காமிச்சு ஓடுற ஆள் நான் கிடையாது. அப்பா கலப்பையின் மீது கை வச்சுட்டேன். இனி திரும்பி பார்க்கறது கிடையாது. ஒரே ஒரு ஜீவன், அது இயேசு கிறிஸ்துவுக்கு. ஒரே ஒரு வாழ்க்கை, அது இயேசு கிறிஸ்துவுக்கு. இன்னும் எத்தனை நாளுன்னு தெரியாது. இயேசு கிறிஸ்து எப்போ இருந்தாலும் வரலாம். இல்லை நமக்கு நியமித்த நாட்கள் எவ்வளவு தெரியாது. என்னதான் இருந்தாலும் சரி சொல்லுங்க, அப்பா கிட்ட தைரியமா இன்னைக்கு உங்களுக்குள்ள அந்த விசுவாசம் இருக்குன்னா சொல்லுங்க, அப்பா மோவாபை சார்ந்த ஒரு ரூத்தையே நீங்க இப்படி ஆசீர்வதிப்பீங்கன்னா, விசுவாசமா நான் உமக்காய் காத்திருப்பேன்னா என்ன நீங்க எவ்வளவு ஆசீர்வதிப்பீங்கன்னு கேளுங்க. நிச்சயமா உங்களை நிறைவுபடுத்துவார். கர்த்தர் நிச்சயமாய் நிறைவுபடுத்த போதுமானவர். வாக்கு தத்தத்துக்காய் காத்திருக்கீங்களா? காத்திருங்க. குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காய் காத்திருக்கீங்களா? காத்திருங்க. ஐயோ என் பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகணும் பிரதர், காத்திருங்க. கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். ஓடாதீங்க. வேற எதையாவது பார்க்கணுமா? இவங்க சொன்னாங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா சரியாகுமா, போயிட்டு வரட்டுமா? போகாதீங்க. கர்த்தருக்கு பிடிக்காது. இந்த மனுஷருங்களை புகழ்ந்து பேசினா அவங்க ஏதாவது செய்வாங்க, செய்யாதீங்க. இந்த மலை ஏறி இந்த கோயிலுக்கு போயிட்டு இப்படி இந்த காரியங்கள் எல்லாம் செலுத்தணும்னா இது நடக்கும், நடக்காது. இந்த கலர்ல சட்டை போட்டா கிரியை நடக்கும், நடக்காது. எது பண்ணாலும் நடக்காது. நிறைவு என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் மாத்திரம்தான் உண்டு. அப்போ அந்த நிறைவை நான் பெற்றுக்கணும். என்ன பிரதர் பண்ணணும்? கர்த்தரை நம்பி கூப்பிடுங்க. சொல்லுங்க, என் நம்பிக்கை நீங்க ஒருத்தர் தான் ஆண்டவரே. நான் ஒருவேளை நவோமி மாதிரி வேற எதையாவது நம்பி இத்தனை நாள் நான் இழந்திருந்தானாலும் இப்ப நான் திரும்பி வந்துடுறேன் ஆண்டவரே, எனக்கு ஏதாவது செய்யுங்க. கர்த்தர் ரூத்துக்கு மட்டும் இல்லை, திரும்பி வந்த நவோமிக்கும் செய்தார். தெரியுமா உங்களுக்கு? வேதாகமத்தில் இது ஒன்றை மாத்திரம் நான் காண்பித்து நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். பாருங்கள், வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளலாம். ரூத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். புக் ஆஃப் ரூத் சாப்டர் 4 verses 15. வெறுமையாய் வந்த இந்த நோமியை கூட கர்த்தர் திரும்பி ஆசீர்வதிச்சார். எப்படி வாசிக்கிறேன் பாருங்க. Ruth chapter 4 verses 15. Your daughter-in-law loves you and has done more for you than 7 sons. எத்தனை குமாரர்களை நோமி இழந்தான் மோவாபில? 2 குமாரர்கள். இப்ப நோமியை பார்த்து ஜனங்கள் சொல்லுகிறார்கள், உன்னுடைய மருமகள் உன்னை நேசிக்கிறாள், 7 குமாரர்கள் செய்கிறதை பார்க்கிலும் உனக்கு அதிகமாய் அவள் செய்கிறாள். பெற்றுக்குனாங்களா? 7 என்றா என்ன? நிறைவு. ஐயா நிறைவு. இன்னைக்கு சொல்லுங்க, அப்பா நான் ஒருவேளை உங்க மேல வைக்க வேண்டிய நம்பிக்கை மனுஷன் மேல வச்சுட்டேன் ஐயா, உங்க மேல வைக்க வேண்டிய விசுவாசம் ஒரு அழிந்து போகிற காரியத்து மேல வச்சுட்டேன் ஐயா, என்ன மன்னிங்க. நான் இன்றைக்கு நீங்க வெறுமையா இருந்தாலும் சரி கர்த்தர் பக்கம் திருப்புங்க. மறுபடியும் கர்த்தர் உன்னை நிறைவாக்க அந்த தேவன் போதுமானவரா இருக்கிறார். மறுபடியும் உங்களை நிறைவாய் நடத்த அந்த தேவன் போதுமானவரா இருக்கிறார். கர்த்தர் பக்கமாய் திரும்புங்கள். பெற்றவங்க பிள்ளைங்க மேல நம்பிக்கை வைக்காதீங்க. பிள்ளைங்களை நேசிங்க, அன்பு கூறுங்க, எல்லாம் செய்யுங்க. ஆனா சொல்லுங்க, நம்பிக்கை கர்த்தர் தான். வயசான காலத்துல பிள்ளைங்க சோறு போடுவாங்க பிரதர். சொல்லுங்க, வயசானாலும் சரி வயசாகலானாலும் சரி, எனக்கும் சரி தம்பி உனக்கும் சரி, 2 பேருக்கும் கர்த்தர் தான்ப்பா சோறு போடுவாருன்னு சொல்லுங்க பிள்ளைகிட்ட. நீ தான்ப்பா நாளைக்கு என்ன பார்த்துக்கணும், தம்பி 2 பேரையும் கர்த்தர் பார்த்து பாருன்னு சொல்லுங்க. கர்த்தரை உன் நம்பிக்கையாய் நீ கொள்ளுவாயானால் முதிர் வயதில் உன்னை தள்ளாமலும்
உன் பலன் ஒடுங்கும் போது உன்னை கைவிடாமலும் இருப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார் ஐயா. அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாய் நடத்துவார். எதுனாலும் சரி, பண பிரச்சனையா, கர்த்தர்கிட்ட சொல்லுங்க, அப்பா இதுதான்ப்பா சூழ்நிலை, கர்த்தர் சந்திப்பார். ஆண்டவரே, சரீரத்தில் ஆரோக்கிய பிரச்சனை ஆண்டவரே, கர்த்தர்கிட்ட காமிங்க, ஏசப்பா நிச்சயமாய் சுகம் கொடுப்பார். குடும்பத்தில் பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள் ஒழுங்குபடணும் ஆண்டவரே, கர்த்தரை கூப்பிடுங்க. இந்த குடும்பத்துக்கு நீங்க அப்பாவா இருங்க, இந்த குடும்பத்துக்கு தெய்வமா இருங்க ஏசப்பா, உங்க கையில ஒப்பு கொடுக்குறேன்னு கர்த்தர்கிட்ட காத்திருங்க. நிச்சயமா கர்த்தர் செய்வார். ஒரு நாளும் உங்கள் முகங்கள் வெட்கப்படுவதில்லை. ஒரு நாளும் நீங்கள் வடித்த கண்ணீர்கள் கர்த்தருக்கு மறைவானதும் இல்லை, கர்த்தர் அவைகளை மறந்ததும் கிடையாது. கூப்பிடுங்க, அப்பாவை கூப்பிடுங்க. எப்படி இவ்வளவு உறுதியா சொல்றீங்க பிரதர்? ஏசப்பா மேல இருக்கிற நம்பிக்கை தான். நீங்க விசுவாசமா கூப்பிடுங்க. அவர் விசுவாசம் உள்ளவர்களுக்கு நிச்சயமாய் கிரியை செய்ய இன்றைக்கும் ஜீவிக்கிறார் என்கிற நம்பிக்கை தான் நான் பிரசங்கிக்கிறேன். அந்த ஏசப்பா கூப்பிடுங்க, நிச்சயமாய் செய்வார். உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் வாழச் செய்வார். நீங்கள் கர்த்தருக்குள் சுகமா இருப்பீர்கள், சம்பிரமாவா இருப்பீங்க, உலகத்துல ஐஸ்வர்யமா இருப்பீங்கன்னு நான் சொல்லல. கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருப்பீங்க. அவருடைய பிரசன்னத்துக்குள் எப்போதும் தரித்தவர்களாய், அவருடைய பிரசன்னத்தில் எப்போதும் காத்து இருக்கிறவர்களாய், கர்த்தருக்கு சாட்சி உள்ள குடும்பமாய் நீங்களும் உங்கள் குடும்பங்களும் கர்த்தருக்காய் எழும்புங்க. நீங்க ஏசப்பாவுடைய வருகைக்கு ஆயத்தப்படுங்க, மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்துங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பட்டும். நாம் கண்களை மூடி செபிக்கலாம். அன்பின் ஏசப்பா, இந்த ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே போவாஸ் சொன்னது போல இன்றைக்கு கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களுக்கு சொல்லுங்க, அப்பா, இஸ்ரவேலின் தேவனின் செட்டையின் கீழ் அடைக்கலத்துக்காய் வந்த எங்களை கர்த்தர் நீர் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. ஒருவேளை மனுஷர்களுக்கு பின்பாக ஓடி, உலகத்துக்கு பின்பாக நாங்க ஓடி ஆண்டவரே நிறைவாய் இருந்த நாங்கள் இன்றைக்கு வெறுமையாய் போனாலும் இப்போ ஒரு நிமிஷம் நாங்கள் மனம் திரும்புகிறோம் சுவாமி, நாங்கள் மனம் திரும்புகிறோம் ஆண்டவரே. பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தேவனிடத்தில் இரக்கம் பெறுவான் என்று சொன்னீரே. கர்த்தரிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார் என்று வேதம் சொல்லுகிறதே. நாங்கள் உங்க அண்டையில் வருகிறோம் அப்பா, எல்லாம் தூக்கி போட்டு இப்போ நாங்கள் உங்ககிட்ட வரோம் அப்பா. அப்பா, நாங்கள் வெறுமையா இருந்தாலும் மறுபடியும் எங்களை நிறைவாக்குங்க. நாங்கள் வெறுமையா இருந்தா இப்போ நிறைவாக்குங்க. விசுவாசிக்கிறோம் அப்பா, கர்த்தர் கிரியை செய்யுங்க. இந்த வீடியோவை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நிறைவான அனுபவத்துக்குள்ளாய் நடத்துவீராக. அத்தனை குறைகளும் அவர்கள் வாழ்க்கையில, அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, அவர்களுடைய குடும்பத்திலே காணப்படுகிற எல்லா குறைவும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் நிறைவாய் மாறட்டும் அப்பா. தொடர்ந்து கர்த்தர் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, பெரிய நன்மைகளை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. தொடர்ந்து அப்பா நீங்க பாதுகாப்பு ஒவ்வொருவருக்கும் கொடுத்து நடத்துங்க ஏசப்பா. உங்க நாமம் மட்டும் மகிமைப்படட்டும் ஏசப்பா, உங்க நாமம் மட்டும் உயர்த்தப்படட்டும், நாங்கள் தரை மட்டுமாய் தாழ்த்தப்படட்டும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பா ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து வெளியேற பெற்ற நாமத்தில் செபிக்கிறோம். எங்கள் செபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிக்கட்டும். தொடர்ந்து கர்த்தருக்குள் காத்திருங்க. நிச்சயமாகவே அந்த தேவன் உங்களை நிறைவுக்குள் நடத்த போதுமானவராக இருக்கிறார். நீங்கள் அருகாமையில் வேறு எந்த திருச்சபைக்கும் செல்லாதவர்களே ஆனால் இந்த திருச்சபையில நீங்கள் ஜெபித்து கர்த்தருக்கு சித்தமானால் இணைந்து கொள்ளுங்கள். நம்ம எல்லோரும் இணைந்தவர்களாக இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்தவும் இந்த இயேசு கிறிஸ்துவோட ராஜ்யத்தையும் நாம் கட்ட நம்முடைய கரங்களை கர்த்தருக்காய் ஒப்பு கொடுக்கலாம். அது மாத்திரமல்ல, இன்னும் இந்த டிஎல்பி மினிஸ்ட்ரிஸ் அப்படின்னு நீங்க யூடியூப்ல டைப் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் இந்த சேனல்ல இன்னும் அநேக தேவ செய்திகள் இருக்கு. இன்னும் அநேக செய்திகள் அதில் உண்டு. உங்களுக்கு அது நிச்சயமாக பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் கிறிஸ்து இயேசுக்குள் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு அனுமதிப்பாரானால், உங்களுக்கும் நேரம் சமயம் வாய்க்குமானால் நீங்கள் அந்த செய்திகளை பாருங்கள். அது மாத்திரமல்ல, இந்த ஸ்க்ரீனில் எங்களுடைய ஃபோன் நம்பரும் உங்களுக்கு காண்பிப்போம். உங்களுக்கு ஏதாவது விண்ணப்பம் இருக்குமானால் நீங்கள் அதை எங்களுக்கு தெரிவிக்க ஆசைப்படுவீர்களானால் நீங்கள் தெரிவிக்கலாம். சபையாய் நாங்கள் இணைந்து உங்களுக்காய் செபிப்போம். கர்த்தர் கிரியை செய்வார். தொடர்ந்து கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நீங்களும் தொடர்ந்து இந்த திருச்சபைக்காய் எனக்காய் எங்களுக்காய் ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. நாங்களும் உங்களுக்காய் ஜெபம் பண்ணிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும், காத்துக்கொள்ளட்டும். God bless you and I will see you in the next sermon or if God probably allows. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிக்கட்டும். God bless you.